மன்னாதி மன்னன் அதிமுகவிலே நிலவுகின்ற திடீர் குழப்பங்களின் காரணமாக இந்த அத்தியாயம் 80 சற்று விலகி போகிறது. 1980 வரைக்குமான நிகழ்ச்சிகளை நாம் ஆசை போட்டோம். இப்போது அது விலகி 87க்கு போகிறது. 1987 ஜனவரி மாதம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு உயில் எழுதினார். அந்த உயிலிலே பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு ஆண்டு உருண்டோடிய பிறகு 9/1/1988 எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 16 நாள் ஜானகி அம்மாள் அழைப்பின் பேரில் பத்திரிகையாளர்கள் இன்றைய தலைமை கழகம் இருக்கின்ற இடத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு எம்ஜிஆரின் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் NC ராகவாச்சாரி எம்ஜிஆரின் உயிலை வாசித்தார். உயிலிலே பல்வேறு அம்சங்கள், எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டம் காது கேளாத, வாய் பேச முடியாத ஏழை குழந்தைகளுக்காக எழுதி வைக்கப்பட்டிருந்தது. நினைவில்லம் அரசு செலவில் தனக்கு அமைக்கப்படக்கூடாது என்று கூறி தனது மாம்பலம் வீட்டை, அப்போது டி நகர் என்று மாறிவிட்டது, மாம்பலம் வீட்டை நினைவில்லம் அமைப்பதற்கு எம்ஜிஆர் அரசுக்கு எழுதி கொடுத்திருந்தார். நினைவில்லத்தில் வைக்க வேண்டிய பொருட்களின் பட்டியல், தனக்கு வந்த பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்திருந்தார். நினைவில்லத்தை பராமரிப்பதற்கான செலவு, இந்த செலவுக்கு தனது ஆலந்தூர் மார்க்கெட்லே அவருக்கு சில கடைகள் இருந்தன, அந்த கடை வருமானத்தை கொடுத்திருந்தார். இப்படி கிட்டத்தட்ட தான் சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் தர்மத்திற்கு எழுதி வைத்துவிட்டு தன் கட்சியை பற்றியும் அதில் எழுதியிருக்கிறார். தனது கட்சி யார் கையையும் எதிர்பார்த்து யாரிடமிருந்து பணம் பெற்று நடத்தப்படக்கூடாது என்று அவர் நினைத்தார். எனவே தனது சத்யா ஸ்டுடியோவின் வருமானத்தை இந்த கட்சிக்கு எழுதி வைத்திருந்தார். அப்போதுதான் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நிபந்தனையை சேர்த்திருந்தார்கள். அந்த நிபந்தனை தான் இன்றைய தேதிக்கு அதிமுகவின் பிரச்சனைகளுக்கான தீர்வு. 1987 இன்றைக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் திலகம் அந்த மாபெரும் தீர்வை தன் மனதிலே வைத்திருந்தார் என்பதே ரொம்ப ஆச்சரியமான செய்தியாக இருந்தது எனக்கு. மீண்டும் ஒருமுறை அந்த உயிலை படித்து பார்க்கும்போது எம்ஜிஆர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், தனக்கு பிறகு கட்சி பிளவுபட்டாலோ கலைக்கப்பட்டாலோ யார் பக்கம் கட்சி என்பதை தீர்மானிப்பதற்கான சூத்திரம் 80% அடிப்படை உறுப்பினர்களில் ஆதரவு யார் பக்கம் இருக்கிறதோ அவர்கள்தான் கட்சி. அதிமுக என்கிற கட்சி பிளவுபட்டால் 80% அடிப்படை உறுப்பினர்கள் யார் பக்கம் ஆதரவு தருகிறார்களோ அவர்கள்தான் கட்சி. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அல்ல, தலைமை கழக உறுப்பினர்கள் அல்ல, அல்லது நிர்வாகிகள் மட்டுமல்ல, அடிப்படை உறுப்பினர்களில் 80%, 50% என்று கூட அவர் சொல்லவில்லை. இந்த உயில் இப்போது செல்லுமா? அதிமுகவின் பிரச்சனைகளுக்கு தீர்வாகுமா? ஆகும். ஏனென்றால் எம்ஜிஆர் அதிலும் ஒரு வழிவகை செய்து வைத்திருந்தார். தனக்கு பிறகு இந்த உயிலை நிறைவேற்றுபவர்களாக அவர் இருவரை குறிப்பிட்டிருந்தார். ஒருவர் NC ராகவாச்சாரி, மூத்த வழக்கறிஞர், இன்னொருவர் ராஜேந்திரன், எம்ஜிஆர் அவர்களின் மருமகன். இந்த இருவருக்கும் பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உயிலின் ஷரத்துகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தார். உயில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போனது, சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டன. ஆனால் கட்சி பிளவுபடும் போது சென்னை உயர்நீதிமன்றம் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், உயிலை அபேட் செய்தது, மெய்ப்பித்தது அதுதான். ஆக சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்? 80% உறுப்பினர்களின் ஆதரவு யார் பக்கம் என்று பார்க்க வேண்டும். மிக எளிமையான ஒரு தீர்வு. ஆனால் தீர்க்க தரிசனத்தோடு எம்ஜிஆர் எழுதி வைத்திருந்தார். இன்னொன்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். எம்ஜிஆர் எழுதி வைத்திருந்த உயிலின் பக்கங்கள் 23. பொதுக்குழுவிலே நிராகரிக்கப்பட்ட தீர்மானங்களின் எண்ணிக்கை 23. பொதுக்குழு நடந்த தேதி 23. இந்த 23 என்கிற எண் ஏதோ ஒரு வகையான காலத்தின் விபரீதக்குரிய அதிமுகவுக்கு உணர்த்துகிறது. ஆனால் தலைமைக்கு அது புரியவில்லை. எம்ஜிஆரின் ஆன்மா, எம்ஜிஆரின் உள்ளம் விரும்பியது என்ன என்றால், தனக்கு பிறகு இந்த கட்சியின் 80% பேர் யாரிடம் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அடிப்படை உறுப்பினர்கள் என்பதை அவர் தற்போதைய அங்கத்தினர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காலத்திலே அங்கத்தினர்கள் என்கிற வார்த்தை தான் இப்போது நாம் உறுப்பினர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக எம்ஜிஆரின் விருப்பத்தை தாண்டி இந்த கட்சி நடத்த முடியுமா? எம்ஜிஆருக்காக தானே கட்சி. எம்ஜிஆர் கொடுத்த அலுவலகத்தில் தானே அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள். எம்ஜிஆரின் இரட்டை இலை தானே உங்களது ஒரே சொத்து.
எம்ஜிஆர் பெயரை சொல்லித்தானே நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள், கட்சி நடத்துகிறீர்கள். அப்படி என்றால் எம்ஜிஆர் வகுத்த விதிப்படி நடத்துங்கள். 80% உறுப்பினர்களின் ஆதரவு யாருக்கு என்பதை தெரிந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை கேட்டு தேர்தல் நடத்த வேண்டியதுதானே. இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் அது என்ன பெரிய கஷ்டமா? இணையம் மூலமாகவே நடத்தலாமே. இப்படியான கேள்விகள் எல்லாம் எழும்போதுதான் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகிறார். தேர்தல் ஆணையத்திலே ஓபிஎஸ் கொடுத்தது புகார் அல்ல, அது அறிக்கை. அறிக்கையில என்ன சொல்கிறார்? இப்படி ஒரு பொதுக்குழு நடந்தது, அந்த பொதுக்குழு பற்றிய அறிக்கையை நான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த பொதுக்குழுவில இந்த மாதிரியாக 23 தீர்மானங்கள், அது சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு 23 தீர்மானங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த தீர்மானங்களை நிராகரித்துள்ளார்கள். அதற்கு பதிலாக இல்லாத ஒரு தீர்மானமாக அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் என்று கூறி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த அறிக்கை மூலமாக அவர் உணர்த்துவது என்ன? தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு வகையிலே நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காமலும் போகலாம். ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவித்தாகிவிட்டது. ஆக எம்ஜிஆர் என்ற அந்த மாபெரும் மனிதர், மக்கள் திலகம், தான் சொந்த சம்பாத்திய எல்லாவற்றையும் கட்சிக்கு கொடுத்து விட்டு கட்சியின் நிலைமையை முடிவு செய்யும் பொறுப்பை டெல்லிக்கு விடுவார். டெல்லி பஞ்சாயத்துக்கு போவதற்காக அதிமுகவை எம்ஜிஆர் நிறுவினார். அனைவரும் ஒன்றாக கூடி, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள் அனைவருமே ஒன்றாக கூடி ஒரு ஊர் கூடி இழுக்க வேண்டிய தேர் தானே அதிமுக. அப்படித்தானே இதுவரைக்கும் இழுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது யாரோ 2 பேரோ 5 பேரோ நாங்கள் தான் தலைவர்கள் என்று சொல்லி வந்தால் அதிமுக தலைவர்கள் ஆகி விடுவார்களா? இந்த கேள்வியெல்லாம் இயல்பாக பொதுமக்களுக்கு எழத்தானே செய்யும். ஆக எம்ஜிஆரின் உயில் என்ன கூறுகிறதோ அதன்படிதான் இவர்கள் செய்ய வேண்டும். எம்ஜிஆரின் உயில் 80% என்பதை தெளிவாக சொல்கிறது. நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எக்ஸிகியூஷனர்ஸ் 2 பேருக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு என்று சொல்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கென்று ஒரு பிரிவும் இருக்கிறது. ஓடிஏடி என்று சொல்வார்கள், அபிஷியல் ட்ரஸ்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் ட்ரஸ்ட். இது என்னவென்றால், பலரும் தங்கள் சொத்துக்களை நீதிமன்றத்துக்கு எழுதி வைத்து அல்லது சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பை நீதிமன்றத்திடம் விட்டிருப்பார்கள். இன்னென்ன தர்ம காரியங்களுக்கு பயன்பட வேண்டும் அல்லது இன்னென்ன மாதிரியான காரணங்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சாசனம் வைத்திருப்பார்கள். உயில் சாசனம் என்று அதற்காகத்தான் நாம் சொல்கிறோம். சாசனத்தை அளிப்பதற்கான உரிமை யாருக்குமே கிடையாது. உச்ச நீதிமன்றமே பலமுறை கூறியிருக்கிறது. சாசனத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. நான் சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணியாற்றும் போது அப்போதெல்லாம் லீகல் எய்டு என்று அந்த காலத்தில் சொல்லுவார்கள். அப்போது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி என்று விட்டது, சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இங்கு சில சிவில் தாவாக்களை எல்லாம் தீர்த்து வைப்போம். ஆனால் பலருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது. எப்படி என்றால், யாராவது ஏதாவது உதவி கேட்டு வந்தால், ஒரு கண்ணாடி வேண்டும், ஒரு காது கேட்கும் கருவி வேண்டும், அல்லது குழந்தைக்கு படிப்பதற்கு உதவி வேண்டும் என்று வந்தால், இந்த ஓடிஏடி பிரிவுக்கு போய் எந்த உயிலிலே இதற்கான தர்ம சாசனம் இருக்கிறது என்று பார்த்து, அந்த உயிலிலே இருக்கிற அந்த வங்கி கணக்கிலே வட்டி இருக்கும், அதிலிருந்து எடுத்து உதவ முடியுமா என்று பார்ப்போம். இதற்கு சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் அனுமதி வேண்டும். அவர்தான் சென்னை சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மாநில தலைவர். அகில இந்திய தலைவர் அகில இந்திய தலைமை நீதிபதி. அவரிடம் அனுமதி பெற்று அந்த உதவியை செய்வோம். அதாவது நான் எதற்காக இது சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஓடிஏடி பிரிவை மனுதாரராக போட்டு போயஸ் கார்டன் மற்றும் ஜெயலலிதா சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலே வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு. ஆக உயர் நீதிமன்றத்துக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது, செய்ய முடியும், சட்டப்படி செய்ய முடியும். அப்படி என்றால் உயில் சாசனத்தை நிறைவேற்றிய சென்னை உயர் நீதிமன்றம் வெறும் சொத்துக்களை மட்டும்தான் நிறைவேற்றுமா அல்லது நிறுவன தலைவரின் விருப்பத்தையும் சேர்த்து நிறைவேற்றுமா என்றால் எல்லாவற்றையும் தான். சொத்துக்களை பற்றிய கவலை இல்லை. ஆனால் கட்சி பிளவுபட்டால் என்ன செய்வது என்பதற்கு அவர் ஒரு விதி வகுத்து சென்றிருக்கிறார். அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் உயிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பிற நிபந்தனைகளை நிறைவேற்றிவிட்டு அந்த நிபந்தனைகளை சென்னை உயர் நீதிமன்றம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று கூற முடியாது. ஆக இன்றைய தேதிக்கு அதிமுக என்கிற கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களில் 80% பேர் யார் பக்கம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கட்சி. எம்ஜிஆரின் உயில் கூறுகிற மர்மம் இதுதான். எம்ஜிஆரின் உயில் கூறுகிற தீர்வு இதுதான். இப்படி நீங்கள் பார்க்க வேண்டும். அன்றைக்கு அந்த
உயில் வாசிக்கப்பட்டு கொண்டிருந்த போது பத்திரிகையாளர்கள் பலரும் அழுதே விட்டார்கள். அந்த அளவுக்கு எம்ஜிஆரின் உயில் உருக்கமாக இருந்தது. தான் யார் என்பதை எல்லாம் கூறி அதற்கு பிறகு தனது சொத்துக்களை எல்லாம் வகைப்படுத்தி, எல்லாம் தமிழிலே அழகாக எழுதி வகைப்படுத்தி இன்னாருக்கு இது போக வேண்டும் என்று சொல்லி எதையுமே விற்கின்ற உரிமை யாருக்குமே கொடுக்கவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம். அதாவது சில கட்டிடங்களை எல்லாம் அவர் 4 அடாப்டட் டாட்டர்ஸ், சுவீகார புத்திரிகள் இருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் கொடுத்து, மீதி எல்லாவற்றையும் பொதுமக்களுக்காக கொடுத்து, தன் கட்சி தனக்கு பிறகு பிளவுபட்டால் என்ன செய்வது என்று அதையும் அந்த உயிலிலே எழுதி வைத்து, இப்படியான ஒரு நிறுவன தலைவரின் உள்ளம், அவர் வகுத்த சட்டமும் அப்படியான ஒரு சட்டம்தான். எம்ஜிஆரின் பெயரை சொல்லிக் கொண்டு கட்சி நடத்துபவர்கள் முதலில் எம்ஜிஆரின் உயிலை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எம்ஜிஆரின் உள்ளம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவரது விருப்பத்திற்கு மாறாக யார் நடந்து கொண்டாலும் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். எனவே இன்றைய தேதிக்கு அதிமுகவின் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு எம்ஜிஆர் உயிலில் இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு மன்னாதி மன்னன் விடுக்கிற செய்தி. அடுத்த செய்திகளை, ஏற்கனவே விட்டு போன பகுதிகளின் தொடர்ச்சிகளை வருகிற அத்தியாயங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.